Hi, hello and welcome to my channel Charulata Accounts. 11th கான காமர்ஸ் சாப்டர் 7 யூனிட் 2 ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். ஸோ நம்ம யூனிட் 2 ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனு தான் இருக்கும். இது வந்து கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன். அப்போ இந்த கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன் இஸ் ஆல்சோ அ ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த லெசன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் பற்றி பார்த்தோம், பார்ட்னர்ஷிப் பற்றி பார்த்தோம், ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியை பற்றி பார்த்தோம். சரி, இப்போ இந்த சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், இந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறதெல்லாமும் ஒரு ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் தான். அதிலெல்லாம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். அதாவது அந்த ஃபார்மேஷன், ஒரு சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஃபார்ம் பண்ணுறதுக்கோ இல்லை ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியை ஃபார்ம் பண்ணுறதுக்கோ அதோட ஆப்ரேஷன், அதோட கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன், மெம்பர்ஸோடைய லயபிலிட்டிஸ், இது எல்லாத்துலேயும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும் ஒவ்வொரு ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன்லேயும். அண்ட் ஒரே ஒரு சிமிலாரிட்டி மட்டும் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தா, ஆல் தீஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் என்கேஜ் டு ஏர்ன் த ப்ராஃபிட். ஸோ அல்டிமேட் மோட்டிவ் அங்கே என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த எல்லா ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன்லும் ஸோ ஃபார் வாட் எவர் வி ஹவ் லேர்ன்ட் அதில் டு ஏர்ன் த ப்ராஃபிட் அதுதான் இருக்கும். பட் தேர் ஆர் சர்டன் ஆர்கனைசேஷன், சில ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, அவங்க வந்து பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை ஒரு மெயின் அப்ஜெக்டிவாக என்ன பர்பஸ்க்காக பண்ணுறாங்கன்னா, சர்வீஸ் பண்ணுறதுக்காக. யாருக்கு? மெம்பர்ஸ்க்கு. ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து தே வில் ஏர்ன் சம் ப்ராஃபிட். ஆனால் அவங்களுடைய மெயின் இன்டென்ஷன் வந்து என்னென்னா, அந்த மெம்பர்ஸ் இருக்காங்களே அவங்களுடைய காமன் இன்ட்ரெஸ்ட், அவங்க அதை தான் வந்து தே வாண்டட் டு என்ன சொல்கிறது, ஹோல்ட் பண்ணிக்கணும், அதை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மெயின் இன்டென்ஷனாக இருக்கும். ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தேவையான ரிசோர்ஸஸை தே வில் பூல் ஆஃப் ஃப்ரம் த மெம்பர்ஸ் ஒன்லி. ஓகே, இருக்கிற மெம்பர்ஸ்கிட்டேருந்தே எல்லா ரிசோர்ஸஸும் கலெக்ட் பண்ணிப்பாங்க. அதை வந்து ப்ராப்பராக பாசிபிள் மேனராக யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. அதிலேருந்து வர பெனிஃபிட் ஆர் ப்ராஃபிட் வாட் எவர் மேபி அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஈக்குவலாக ஷேர் பண்ணிப்பாங்க. இந்த ஆர்கனைசேஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஹோப் யூ ஆர் கிளியர் வாட் இஸ் meant by கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன். இப்போது மீனிங் அண்ட் டெஃபினிஷன் பற்றி பார்க்கலாம். A cooperative is a form of business organization which is owned and controlled by the people who use its products, supplies or services. See, இந்த கோஆப்ரேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன், இந்த கோஆப்ரேஷன் அப்படிங்கிற வேர்டு வந்து லாட்டின் வேர்ட்லேருந்து வந்தது ஆக்சுவலாக. கோஆப்ரரி அப்படின்னு, அந்த கோ அப்படின்னா வித் அப்படின்னு அர்த்தம், ஆப்ரரி அப்படின்னா டு ஒர்க். அதாவது இந்த கோஆப்ரேஷன் அப்படின்னா ஒர்க்கிங் டுகெதர். ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனில் எல்லாமே ஓன்ட் அண்ட் கண்ட்ரோல்டு பை த மெம்பர்ஸ் who all will work together. ஓகே, அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே கிடைக்கிற அந்த ப்ராடக்ட்ஸு, சப்ளைஸு இல்லை சர்வீசஸ், இது எல்லாமே அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ இந்த ஆல்தோ கோஆப்ரேட்டிவ்ஸ் வேரி இன் டைப் அண்ட் மெம்பர்ஷிப் சைஸ், all were formed to meet the specific objectives of members and are structured to adapt to members' changing needs. See, இந்த கோஆப்ரேட்டிவ்ஸ் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ் இருக்குது, மெம்பர்ஷிப்பில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஆனால் அல்டிமேட் இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, இது எல்லாமே ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்டிவ் தான் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, டு மீட் த நீட் ஆஃப் த மெம்பர்ஸ். ஓகே, அதே மாதிரி அதோட ஸ்ட்ரக்சரும் என்ன பண்ணிக்கும் அப்படின்னு சொன்னால், மெம்பருடைய தேவைக்கு ஏற்றா போல் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும், சேஞ்ச் பண்ணிக்கும். மெம்பர்ஸுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்லை வந்து சர்வீஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி அதோட ஸ்ட்ரக்சரை என்ன பண்ணிக்கும், சேஞ்ச் பண்ணிக்கும். அக்கார்டிங் டு த சேஞ்சிங் நீட் ஆஃப் த மெம்பர்ஸ், த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கோஆப்ரேட்டிவ் வில் அடாப்ட். ஓகே, வில் சேஞ்ச். மெம்பரோட சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்ட்ரக்சரையும் மாற்றிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷனுக்கு உண்டு. அண்ட் கோஆப்ரேட்டிவ்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த இண்டிவிஜுவல்ஸ் ஹூ கோஆர்டினேட் அமாங் தெம்செல்ஸ், ஹரிசாண்டல் கோஆர்டினேஷன் டு அச்சீவ் வெர்டிகல் இன்டகிரேஷன் இன் தேர் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். இந்த ஹரிசாண்டல் கோஆர்டினேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கோஆப்ரேட்டிவ்ஸ் நான் சொன்னேன், இது எல்லாமே வந்து ஃபார் காமன் எக்கனாமிக் அப்ஜெக்டிவ்ஸுக்கு தான் இது
ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறோம். அதை தான் அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு சொல்கிறோம். இதில் வந்து வாலண்டியலாக இண்டிவிஜுவல்ஸ் வந்து சேருவாங்க. அவங்க எல்லா இண்டிவிஜுவல்ஸும் தே வில் ஆல் ஒர்க் டுகெதர் அண்ட் தே வில் ப்ரமோட் தர் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதில் என்னென்னா ஒரு செல்ஃப் ஹெல்ப்பு, மியூச்சுவல் ஹெல்ப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட ப்ரைம் அப்ஜெக்டிவ் வந்து டு சப்போர்ட் த மெம்பர்ஸ். அதுக்காக தான் இந்த கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ இதில் வந்து இந்த கோஆர்டினேட் அமாங் தெம்செல்ஸ், ஹரிசாண்டல் கோஆர்டினேஷன் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, இப்போது ஒரு ஒர்க்கர் இன்னொரு ஒர்க்கர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது, ஒரு டிபார்ட்மெண்டல் ஹெட்டு இன்னொரு டிபார்ட்மெண்டல் ஹெட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இதுதான் வந்து ஹரிசாண்டல் கோஆர்டினேஷன். ஃபார் வெர்டிக்கல் இன்டகிரேஷன் அப்படின்னு சொன்னால், வெர்டிக்கல் அப்படின்னா என்ன, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கூல் அப்படின்னு சொன்னால் ஒரு கரஸ்பாண்டன்ட் இருப்பாங்க, அதுக்கப்புறம் பிரின்சிபல், அப்புறமா ஹெச்எம், ஐ மீன் ஹெட் மிஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் ஏஹெச்எம், அப்படி தான் வருது. அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா வெர்டிக்கல் என்ன சொல்கிறது இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த போஸ்டிங் வந்து ஹையர் ஆர்டர்லேருந்து லோயர் லெவலுக்கு வர்றது தான் நம்ம வந்து வெர்டிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹரிசாண்டல்ன்றது தனக்கு ஈக்குவலான ஒரு ஸ்டேட்டஸ், தனக்கு ஈக்குவலான ஒரு பீப்புளோட அவங்க என்ன பண்ணுவாங்க, கோஆர்டினேட் பண்ணி இந்த வெர்டிக்கல் இன்டகிரேஷனை அச்சீவ் பண்ணுறதுக்கு பாடுபடுவாங்க. இதுதான் வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஸோ இந்த மாடியூலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 3 மார்க்ஸ், ஐ மீன் 2 மார்க்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. மீனிங் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், டெஃபினிஷன் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், அப்புறம் இன்னொன்று வந்து ஹூ ஆர் ராக்டேல் பயனர்ஸ். இந்த 3 கொஷினும் இதுக்கான நோட்ஸை நான் இந்த எண்டில் நான் கொடுத்துட போகிறேன் உங்களுக்கு. ஓகே. Cooperatives were useful for promoting the interest of the less powerful members of the society. அதாவது இந்த கோஆப்ரேட்டிவ்ஸ் வந்து என்ன பர்பஸுக்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இதில் இன்னொரு ஹைலைட்டான என்ன விஷயம்னா, தே வில் ப்ரமோட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த லெஸ் பவர்ஃபுல் மெம்பர்ஸ். லெஸ் பவர்ஃபுல் மெம்பர்ஸ் அப்படின்னு சொன்னால், இப்போ பெரிய பெரிய என்டர்பிரினர்ஸு, பிஸ்னஸ் பீப்புளெலாம் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து தே வில் ஹாவ் எனஃப் ஃபண்டு. அவங்க வந்து they will be influenced only by the higher இது. பட் இவங்கெல்லாம் வந்து லெஸ் ப்ரிவிலேஜ்டு பீப்புள். அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை ப்ரமோட் பண்ணுறதுக்காக யாரெல்லாம் லெஸ் ப்ரிவிலேஜ்டு பீப்புள் அப்படின்னா, இந்த ஃபார்மர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், ஒர்க்கர்ஸ், கன்சியூமர்ஸ், இவங்களை எல்லாரையும் ஒன்றா கலெக்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு ஃபார்மராக இண்டிவிஜுவலாக அவரால் அட்டைன் பண்ண முடியாத ஒரு விஷயத்த எல்லா ஃபார்மர்ஸும் ஒன்றா சேர்ந்து, எல்லா ப்ரொடியூசர்ஸ், எல்லா ஒர்க்கர்ஸ், எல்லா கன்சியூமர்ஸும், ஸோ கலெக்டிவாக எல்லாரும் சேர்ந்து ஒரு காமன் அப்ஜெக்டிவ்காக அந்த டு ப்ரமோட் த எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஒன்று சேர்றது தான் இந்த கோஆப்ரேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆல்தோ பீப்புள் ஹாவ் பீன் ஒர்க்கிங் டுகெதர் ஃபார் தேர் மியூச்சுவல் பெனிஃபிட் throughout the human history, the cooperative form of business organization began during the industrial revolution. So usually வந்து people வந்து they work together, அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவலாக பெனிஃபிட் அடைகிறாங்க அப்படிங்கிறது காமனான ஒரு விஷயம். பட் இந்த கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனால் உருவாச்சு அப்படின்னு சொல்லலாம். அட் ஃபர்ஸ்ட் த கோஆப்ரேட்டிவ் மூவ்மெண்ட் வாஸ் ஸ்டார்டட் பை த ராபர்ட் ஓவன் இன் த இயர் 1844. He formed a consumers cooperative society in England with 28 workers as members called Rockdale Society of Equitable Pioneers. ஸோ ஆக்சுவலாக இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்றது யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் ராபர்ட் அவன் அப்படிங்கிறது. அவர் ஆக்சுவலாக வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அவர் வந்து ஹீ இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் த மாடர்ன் டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரி வச்சுருந்தார் அவர். ஓகே, அவர் ஸ்காட்லாண்டில் அவர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஒர்க்கர்ஸுக்கெல்லாம் வந்து ஃப்ரீ ஹெல்த் கேர் கொடுத்துருக்காரு, ஃப்ரீயாக எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணி நல்ல குவாலிட்டியான கூட்ஸை லெஸ் காஸ்ட்டுக்கு, லோயர் காஸ்ட் ஆஃப் ப்ரைஸுக்கு சேல் பண்ணியிருக்காரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ப்ராஃபிட் வந்து ஷுட் நாட் பி த ப்ரைமரி அப்ஜெக்டிவ்ஸ். ஒர்க்கர்ஸுக்கெல்லாம் வந்து அவங்க என்ன ஒர்க் பண்ணாங்களோ அதுக்கான வேஜஸ் அவங்களுக்கு கொடுத்துடணும், நிறைய ஒர்க் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அவரோட கான்செப்டே அதுதான். அவர் ஒரு ஃபேக்ட்ரி மேனேஜராக இருந்தப்போவே வந்து ஒர்க்கர்ஸுக்கெல்லாம் வந்து கொஞ்ச நேரம் தான் ஒர்க் கொடுப்பார். ஐ மீன் இப்போல்லாம் 12 hours அப்படிலாம் பண்ணுறாரு, அவர் 8 hours 10.5 hours அவ்வளோதான் கொடுப்பார் அவர். அப்புறம் நிறைய வேஜஸ் கொடுத்துருக்காரு. நல்ல ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணணுன்றது அவருடைய கான்செப்ட். ஸோ இவர் வந்து என்னென்னா, ஆஸ் எ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனிஸ்ட் ராபர்ட் அவன் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால், இவர் வந்து ப்ராஹிபிட் பண்ணார் ஒரு விஷயத்தை, அதாவது தடை செஞ்சார். எதுக்கு அப்படின்னா,
சில்ட்ரன் லெஸ் தென் 10 இயர்ஸ் உள்ளவங்களை வந்து வேலைக்கு வச்சுக்க கூடாது அப்படின்னு இவர் வந்து ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வந்தார் அவர். அப்புறமா ஒர்க்கிங் ஹவர்ஸும் வந்து 12 hours இருக்கக்கூடாது, 10 hours தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கொண்டு வந்தது இந்த ராபர்ட் அவன் அப்படிங்கிறவர் தான். ஸோ இவர் பெரிய பெரிய புரட்சி பண்ணியிருக்கார். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இவர் தான் பண்ணியிருக்கார். And this gradually led to the worldwide movement of organizing cooperatives in various fields of economic activity such as credit, farming, marketing, processing, housing, transport, insurance, fisheries, பவுல்ட்ரி, டைரிங் எக்ஸெட்ரா. ஸோ ஒரு சின்ன விஷயத்தில் அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் அவர் ஆரம்பித்த ஒரு விஷயம், இந்த கோஆப்ரேட்டிவ் வந்து எல்லா ஃபீல்ட்லேயும் எல்லா எக்கனாமிக் ஆக்டிவிட்டிலையும் இது ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இஸ் நாட் ஒன்லி பேஸ்ட் ஆன் ஒன் பர்டிகுலர் ஃபீல்டு ஆர் ஒன் பர்டிகுலர் டெக்ஸ்டைல். இது எல்லா ஃபீல்டுக்கும் இது வந்து என்ன ஆச்சு, வைட் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஓகே, அண்ட் த மெயின் அப்ஜெக்ட் ஆஃப் த கோஆப்ரேட்டிவ் மூவ்மெண்ட் வாஸ் டு பிரிங் solace and comfort to the needy persons by pursuing the common economic interest through cooperative trading. Profit is not main object. ஸோ இது என்ன அப்படின்னா, ஒரு மெயின் அப்ஜெக்டிவ் வந்து கோஆப்ரேட்டிவ் மூவ்மெண்ட் வந்து ஒரு ஆறுதலாக ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு சூழ்நிலையை மெம்பர்ஸ்க்கு கொண்டு வரணும், ப்ராஃபிட் வந்து ஒரு மெயின் அப்ஜெக்டிவாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷனுடைய மெயின் பர்பஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி கீழே இருக்குது பாருங்கள். இந்தியன் காஃபி ஹவுஸ், மதர் டைரி, ஸ்ரீ மஹிலா கிருஹா உத்யோக் லலித் பிரபத், இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபர்டிலைசர்ஸ் கோஆப்ரேட்டிவ் லிமிடெட், த இந்தியன் ஏர்லைன்ஸ், இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் த கோஆப்ரேட்டிவ்ஸ். இப்போ டெஃபினிஷன் பார்க்கலாம். கோஆப்ரேஷன் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் இன் விச் பர்சன்ஸ் வாலண்டர்லி அசோசியேட் டுகெதர் ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ் on the basis of equality for the promotion of the economic interest of themselves. ஸோ இது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் தான், பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் தான். யார் வேணால் எப்போ வேணால் வந்து வாலண்டரியாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், யார் எப்போ வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வெளியில் போய்க்கலாம். அதுதான் வந்து வாலண்டரி அசோசியேஷன். எல்லாரும் டுகெதர் ஒரு ஹியூமன் பீயிங்காக அந்த ஒரு ஈக்குவாலிட்டியோட, நான் சொன்னதில்ல இந்த ஹரிசாண்டல் பேசிஸில் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் ஃபார் ப்ரமோட்டிங் த எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் அமாங் த மெம்பர்ஸ். இது வந்து திஸ் இஸ் அ டெஃபினிஷன் கிவன் பை ஹெச் கால்பர்ட். இது 2 டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது வேணுமோ நீங்கள் எழுதிக்கலாம். 2 marks அப்படிங்கிறதுனால கடைசியில் கொடுத்துருக்க சார் ஹொரேஸ் பிளங்கெட் கொடுத்துருக்க டெஃபினிஷனை எழுதலாம், ஈஸியாக இருக்கும். கோஆப்ரேஷன் இஸ் பெட்டர் ஃபார்மிங், பெட்டர் பிஸ்னஸ் அண்ட் பெட்டர் லிவிங். ஸோ திஸ் இஸ் அபவுட் த மீனிங், டெஃபினிஷன் அண்ட் இது ரெண்டும் இந்த 2 marks கொஷின்ஸ். இதில் வந்து ராக்டேல் பைனஸ் அப்படின்னு ஒரு கொஷின் இருக்குது, அதுக்கான ஆன்சரும் நான் இதில் கொடுக்குறேன். ஸோ இது வந்து சார் ஹொரேஸ் பிளங்கெட் கொடுத்துருக்க இந்த டெஃபினிஷன், பெட்டர் ஃபார்மிங், பெட்டர் பிஸ்னஸ், பெட்டர் லிவிங். இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, இது எழுதுறதா இருந்தாலும் எழுதலாம். நவ் வி வில் மூவ் ஆன் டு அந்த கொஷின் ஆன்சர்ஸ். இந்த 3 கொஷின்ஸ் சொன்னேன் இல்லையா, அது உங்களுக்கு சொல்கிறேன், ஆன்சர்ஸ் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மீனிங் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன். அதுக்கு நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா, கோஆப்ரேட்டிவ் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் விச் இஸ் ஓன்ட் அண்ட் கண்ட்ரோல்ட் பை த பீப்புள் ஹூ யூஸ் இட்ஸ் ப்ராடக்ட்ஸ், சப்ளைஸ் ஆர் சர்வீசஸ். இது ஒரு 2 mark. அடுத்தது டெஃபினிஷன் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. இப்போ தான் நான் சொன்னேன் 2 டெஃபினிஷன் இருக்குது, இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் எழுதிக்கலாம். இது ஒரு 2 marks. அடுத்தது வந்து ஹூ ஆர் ராக்டேல் பைனர்ஸ். At first, the cooperative movement was started by Robert Owen in the year 1844. 1844ல இந்த ராபர்ட் அவன் அப்படிங்கிறவர் ஒரு கோஆப்ரேட்டிவ் மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணார். இது யார் வச்சு ஃபார்ம் பண்ணாருன்னா, ஒரு கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை ஃபார்ம் பண்ணார் வித் ஒர்க்கர்ஸ். அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸை மெம்பர்ஸை ஆக்கி, மொத்தம் எத்தனை ஒர்க்கர்ஸ் அவர் யூஸ் பண்ணார்னா 28 ஒர்க்கர்ஸ். எங்கே நடத்தினார்னா இது இங்கிலாண்டில் ஃபார்ம் பண்ணார் ஃபஸ்ட்டு. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா, அதை தான் வந்து தே கால்ட் இட் ஆஸ் ராக்டேல் சொசைட்டி ஆஃப் ஈக்விட்டபிள் பயனர்ஸ். பயனர்ஸ்னால் பிகினர்ஸ். ஸோ இந்த ராபர்ட் அவன் அப்படிங்கிறவர் இந்த 28 ஒர்க்கர்ஸை வச்சு இங்கிலாண்டில் 1844ல் கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணார். அதுதான் வந்து ராக்டேல் பயனர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, திஸ் இஸ் another 2 marks. So hope you are clear with this. இந்த மாடியூலில் நம்ம மீனிங், டெஃபினிஷன் அண்ட் ஹூ ஆர் ராக்டேல் பைனர்ஸ் அப்படிங்கிற 3 2 marks இந்த மாடியூலில் நம்ம படிச்சிருக்கோம். We'll meet you in the next class with the principles of cooperative organization. Thank you, children.